أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. பேச்சிலேயே மிக உண்மையான பேச்சு அல்லாஹ்வுடைய பேச்சு, அதாவது அவனுடைய கிதாப் குரான். ஹிதாயத்திலேயே சிறந்த ஹிதாயத்து அவனுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஹிதாயத். இதை நம்ம ஒரு ஜும்மா குத்பாலையும் கேட்குறோம், ஒரு குத்பாலையும் அதை கேட்குறோம். நம்ம இப்போ நம்ம நபியோட ஹிதாயத் தான் சிறந்த ஹிதாயத் அப்படின்னு நம்ம கேட்க போது, நபியோட ஹிதாயத் நம்மளுக்கு எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். நபியோட ஹிதாயத் எங்கிருந்து வந்தது? ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் அது சஹாபிக்களுக்கு தான் போச்சு. அந்த சஹாபிக்கள் மூலமா தான் எல்லாமே வந்தது. சஹாபிக்கள் உட்காந்து புக் எழுதுனாங்களா? ஏதாவது புக் எழுதி நம்மளுக்கு கொடுத்தாங்களா இன்ஃபர்மேஷன்? இல்ல. நம்மளுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க நபி கிட்ட பார்த்த ஒரு பண்பும் தகுதியும் வாழ்ந்து காட்டினாங்க சஹாபிக்கள். அந்த வாழ்ந்து காட்டினதை வச்சு மக்கள் ரெக்கார்ட் பண்ணாங்க எல்லாத்தையும். இப்போ அந்த தாபியின்கள் இருந்தாங்கல்ல, சஹாபிகளை பார்த்த மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கல அவங்க. ஆனா இவங்க அடுத்த ஜென்ரேஷன், சஹாபிக்கு அடுத்த ஜென்ரேஷன் தாபியின். இவங்களே ரொம்ப அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மக்கள் தான். அவங்களோட தக்வாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனாலும் சொல்லுவாங்க, சஹாபிக்களை அந்த காலத்துல பார்த்தா அவங்க தனியா தெரிவாங்களாம். அவங்களோட பேச்சு நடைமுறைகள், அவங்களோட பண்புகள், எப்படி நடவடிக்கைகள், அவங்களோட இபாதத்துகள் எல்லாமே டிஃப்ரெண்டா தெரிஞ்சு வரோமா. ஏன்னா டைரக்ட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அவங்க ட்ரைனிங் எடுத்தாங்க. ஸோ நம்ம அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறோம்னா எப்படி ஃபாலோ பண்றோம்? ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் சஹாபிக்கள் மூலமா தான் வந்தது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு, நான் போனதுக்கு அப்புறம் என்னோட எந்த சஹாபி ஒருத்தரை நீங்க ஃபாலோ பண்ணாலும் அவங்க ஜன்னத்துக்கு எடுத்துன்னு போயிடுவாங்க. சும்மாவா அந்த ஸ்டேட்மெண்ட் சும்மாவா? யாரை வேணா நீங்க உமரை தான் ஃபாலோ பண்ணணும், அபூபக்கரை தான் ஃபாலோ பண்ணணும், உஸ்மானை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லல. என்னோட சஹாபிக்கள்ல யாரை ஒருத்தனை நீங்க ஃபாலோ பண்ணாலும் நீங்க ஜன்னத்துக்கு தான் போவீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆனா நம்ம இந்த காலத்துல என்ன ஆச்சுன்னா, மக்கள் கேள்வி கேட்கறாங்க, சுன்னத்தை ஃபாலோ பண்ணுமா? இது என்ன ஃபர்தா? இது சுன்னத்து தானே, ஜஸ்ட் சுன்னா. நான் சொல்றேன், சுன்னா இஸ் த வே டு ஜன்னா. சுன்னா இஸ் த வே டு ஜன்னா. வேற எந்த வழியுமே கிடையாது. சுன்னத்தை ஃபாலோ பண்ணாதவன் ஜன்னத்துக்கு போகிறது முடியாது. ஏன்னா சுன்னத்துங்கிறது யாரு? உலகத்திலேயே மிகச்சிறந்த மனிதன் நடமாறிய ஒருத்தர், அவரை ஃபாலோ பண்றதுதான் சுன்னத்து. சும்மா யாரையோ ஒருத்தரை ஃபாலோ பண்றது சுன்னத்து கிடையாது. ஸோ இப்போ அவரை நம்ம பார்க்கல. பார்த்தது யார? சஹாபிக்களை பார்த்தாங்க. சஹாபிக்களை பார்த்து அவங்க அடுத்த ஜென்ரேஷனா பாஸ் ஆச்சு. அதனாலதான் அந்த சஹாபிக்களோட லைஃப் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல இருந்து நம்மளுக்கு நிறைய ஹிதாயத்து கிடைக்கும். அல்லாஹ்வோட நெருக்கம் எப்படி அடையணுங்கிறது தெரியும் அவங்க லைஃப் ஸ்டைல்ல இருந்து. ஸோ இன்ஷா அல்லாஹ் நேற்று ஜும்மாவோட குத்பால உமர் இப்னு கத்தாப் பத்தி நான் சின்ன ஒரு குத்பா இருந்தது எனக்கு ஜும்மால. அதை பத்தி இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு கொஞ்சம் பேசுவோம். உமர் இப்னு கத்தாப் எல்லாருக்குமே தெரியும். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மிக நெருக்கமான ஒரு சஹாபி. அபூபக்கருக்கு அடுத்தது உமர் தான் அவருக்கு மிக நெருக்கமான சஹாபி. அவர் அவரோட பீக்கில் இருக்க போது, உமர் அவரோட பீக்ல இருக்க போது உலகத்துல மெஜாரிட்டி ஆஃப் த லேண்டை ரூல் பண்ணவர் அவரு. கரெக்டா? அந்த காலத்துல 3 கான்டினென்ட் தான். அந்த காலத்துல சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா கிடையாது. ஆஸ்திரேலியால ட்ரைபல்ஸ் மட்டும்தான். அங்கெல்லாம் யாரும் போக மாட்டாங்க கேப்சர் பண்றதுக்கு, ஏன்னா ட்ரைபல்ஸ் தான் இருப்பாங்க. இந்த பக்கமும் யாரும் மாட்டாங்க, ஃபுல்லா அங்கங்க சின்ன சின்ன ட்ரைபு தான் இருக்கும். அதே மாதிரி அண்டார்டிகாலாம் யாரும் போக மாட்டாங்க, இன்னைக்கு கூட யாருமே கிடையாதுங்க. ஸோ இருந்தது 3 கான்டினென்ட் தாங்க. ஸோ அந்த 3 கான்டினென்ட்ல யார் அதிகமா ரூல் பண்றாங்களோ அவங்க தான் உலகத்தோட மன்னன்னு அவங்களுக்கு பேரு, மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் அவங்க அப்படின்னு. ஸோ உமர் ரதியல்லாஹு அவங்கள பீக்ல மெஜாரிட்டி ஆஃப் த வேர்ல்டை அவர் ரூல் பண்ணாரு. 2.2 மில்லியன் ஸ்கொயர் மைல்ஸ் ஆஃப் த எர்த்தை அவர் ரூல் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி இட் வாஸ் ரூல்டு மெஜாரிட்டி பை ரோமன் எம்பையர் அண்ட் பர்ஷியன் எம்பையர். பாதியா இருந்தது. கொஞ்ச நாள் இவங்க அதிகமா இருப்பாங்க, கொஞ்ச நாள் இவங்க அதிகமா இருப்பாங்க. இந்த மாதிரி thousands ஆஃப் இயர்ஸ் இந்த 2 எம்பையர்ஸ் தான் என்ன பண்ணாங்க, உலகத்தை ஆழ்ந்து இருந்தாங்க. 27,000 to 30,000 இன்ஃபீரியர் வெப்பன்ஸ் கொண்ட சஹாபிக்கள் போயிட்டு thousands ஆஃப் இயர்ல இருந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த சிவிலைசேஷனை தரமட்டமாக்கிட்டாங்க. யாரு அப்போ ரூலரு? உமர் இப்னு கத்தாப் தான் அந்த டைம்ல. ஸோ இன்னைக்கு இந்த வேர்ல்ட்ஸ் பவர்ஃபுல் கண்ட்ரிஸ்லாம் இருக்குல்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவோட பிரசிடென்ட் என்ன சொல்லுவாங்க? ஹி இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் ஆன் எர்த் அப்படிங்குவாங்க. கரெக்டா? ஸோ அந்த காலத்துல அவர் தான். அதுதான் யாரு? உமர் இப்னு கத்தாப்.
உமர் இப்னு கத்தாப் அமீருல் மூமினின் யாரு? ஹி இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் ஆன் அர்த். அண்ட் இந்த மாதிரி கடன் வாங்கி வாழற கிங்டம் கிடையாது அவரு. இப்போ இந்த அமெரிக்காலாம் கடன் வாங்கி தானே இருக்கான், ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர் டெத்தில் இருக்கு. அவங்க அப்படி கிடையாது, எல்லாம் கேஷ், எல்லா செல்வங்களும் இருக்கு. ரோம் நாட்டு செல்வம் இருக்கு, பர்ஷியா நாட்டு செல்வம் இருக்கு, எல்லாமே இருக்கு அவங்க கிட்ட, எல்லாமே இருக்கு. அவ்வளவு ரிச் அவரு. அப்படிப்பட்ட உமரை சந்திக்க வெளில இருந்து மக்கள் வருவாங்க. அப்போ வந்து பக்கத்து நாட்டு மன்னன் ஒருத்தனை வந்து போய் அவங்க அட்டாக் பண்ணி முஸ்லீம்கள் வெண்டாங்க. அவன் மன்னன் சொன்னாங்க, நானே போய் நேரில் உமரை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சரி, அந்த மன்னனை கூட்டு வந்தாங்க. கூட்டு இருந்த போது அவன் மதீனாக்குள்ள என்டர் ஆனவனு அவன் சர்வன்ட் கிட்ட சொன்னா, நான் உமரை மீட் பண்ண போறேன், வேர்ல்ட்ஸ் பவர்ஃபுல் பர்சன் அவர் ஈக்குவலா நான் நிக்கணும்னு சொல்லிட்டு என்னோட பெஸ்ட் ஆடைகளை கொடுங்க, என்னோட அந்த தங்க கிரவுன், அந்த அதுல இந்த ஜுவல்ஸ் அதெல்லாம் வச்சிருக்கேன், எல்லாத்தையும் வை, நான் என்னோட பெஸ்ட் இதுல போனேன், எல்லா செல்வத்தையும் காட்டிக்கிட்டு போகணும் அவர் முன்னாடி, அப்போதான் ஈக்குவலா கொஞ்சமோ தெரியும் அப்படின்னு அவரை போட்டு போறாரு. போட்டு உள்ள போனா அங்க உமர் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்கறாங்க. அப்பா உமர் எங்க இருப்பா? உமர் பள்ளியில தான் இருப்பாரு, உமர் கிட்ட போ அப்படிங்கிறாரு. சரி, அவன் வந்து எங்க பள்ளின்னு தேடிட்டு போறாரு. அங்க போனா உள்ள உமர் இல்ல. உமர் எங்க அப்படின்னு கேட்டா அங்க சொல்றாரு, அங்க பாரு எதிர்க்க அந்த மரம் இருப்பாரு, கீழே தூங்கிட்டு இருக்காரு. தலையானை வந்து ஒரு கல்லு, ஒரு ராக்கை வச்சுக்கிட்டு தலையணையா வச்சுக்கிட்டு உமர் தூங்கிக்கிட்டார். யார் இவரு? வேர்ல்ட்ஸ் பவர்ஃபுல் பர்சன், வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ரிச்சஸ்ட் நேஷனோட ஹெட். அவர் அங்க படுத்துட்டு இருக்காரு. பக்கத்துல போயிட்டு அவன் ஹீஸ் ஷாக். எங்க இவரோட செக்யூரிட்டி புரோட்டோகால்? எங்க வேர்ல்ட்ஸ் பவர்ஃபுல் பர்சனா பக்கத்துல நெருங்க முடியுமா? இவன் போய் சும்மா நின்று கேட்கறான், எங்கப்பா செக்யூரிட்டி, எங்க, வேர் இஸ் த புரோட்டோகால்? அவருக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ அவன் சொல்றான், உமர், நிச்சயமா நீ வந்து அநியாயத்துக்கு அகேன்ஸ்டா இருந்திருக்கே, நீ யாருக்குமே நீ வந்து அப்ரேஷன் செய்யல, அதனாலதான் நீ இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்க ஜாலியா அப்படின்னு அவன் சொல்றான். அது கேட்டு உடனே உமர் எழுந்துக்கிறாரு. எழுந்துட்டு என்னப்பா இங்க சத்தம் அப்படிங்கிறாரு. இந்த இவனை அங்க தோக்கடிச்சுட்டு போனோமே, சின்ன எக்ஸ்பெடிஷன் தான் முடிச்சுட்டு வந்துட்டோம், இவன் உங்களே வந்து பார்க்கணும்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்ப உமரை புகழப்போ சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ், இதுதான் அல்லாஹ்வுடைய புகழ், இஸ்லாம் வச்சு இவன மாதிரி மக்கள் எல்லாம் அல்லாஹ் வந்து பணிவுக்கு கொண்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஷஹாதத்தை எடுத்து அதெல்லாம் தூக்கி போட்டுறான். அதை வச்சு அவர் சொல்றாரு, இதுதான் இஸ்லாமோட பெருமை, இந்த மாதிரி ஒரு பெருமை கொண்டவனையும் இஸ்லாம் வந்து பணிவு காட்டுது அப்படிங்கறத உமர் சொல்றாரு. வேற நாட்டுல இருந்து வராங்க, உமர் எங்க அப்படின்னா உள்ள வந்து பார்த்தா பள்ளியை பெருகிட்டு இருக்காரு உமர். யாரு? வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன், ரிச்சஸ்ட் பர்சன், அவரு பள்ளியை பெருகிட்டு இருக்காரு. நைட் நேரத்துல போ, உமர் எங்க அப்படின்னா, அந்த காலத்துல தண்ணியை டிரான்ஸ்போர்ட் போனாங்க, அந்த ஒரு லெதர் பவுச் இருக்கும், நான் சின்ன வயசுல கூட பாத்துருக்கேன், அது அந்த லெதர் பவுச் பெருசா ஒன்று இருக்கும், அதுலதான் தண்ணி போட்டுல எடுத்துன்னு போய் ஃபில்லாம் பண்ணுவாங்க டேங்க். அது எடுத்துட்டு போயிட்டு கதவு தட்டி நைட்ல, யாருன்னா இந்த கிழவிங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்றவங்க கிடையாது, அவங்களுக்கு தண்ணி பிடிச்சி கொடுக்குறவங்க கிடையாது. உமரோடைய அவுட் ஆஃப் ஆஃபீஸ் ஹவர்ஸ் இதெல்லாம், அவுட் ஆஃப் ஆஃபீஸ் ஹவர்ஸ், பர்சனல் டைம், அந்த டைம்ல போயிட்டு கதவு தட்டி, அம்மா உனக்கு தண்ணி கொடுக்கணுமா, போயிட்டு தண்ணி போட்டு இருக்காரு. யார் இவரு? வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் ரிச்சஸ்ட் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இது என்ன காட்டுது? அவர் பணிவை காட்டுது. நம்ம சும்மா சின்ன ஏதாவது அந்த அப்படி இப்படின்னு ஏதாவது வந்துட்டோம்னா நம்மள நெருங்க முடியாது, என்ன அப்படி சொல்லிட்டானா, என்ன அப்படி பண்ணிட்டானா, இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருங்க, போயிட்டு பண்ணிட்டு இருக்காரு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நைட் நேரத்துல உமரை போய் பாத்தீங்கன்னா, அதாவது மெயினா இந்த முஸ்லீம்கள் வந்து ஜிஹாதுக்கு போயிருக்காங்க. அப்போ வந்து சில பெண்கள் இருப்பாங்க, யங் பெண்கள் இருப்பாங்க, அவங்களோட ஹஸ்பண்டுங்கள்லாம் வெளில போயிருப்பாங்க. அவங்களோட கதவை தட்டி அவர் வந்து என்ன, ஓ மை டாட்டர், ஓ மை டாட்டர், உனக்கு வந்து இந்த க்ரோசரிலாம் வாங்க வேண்டியது இருக்குமே, நீ தனியா வெளில போறதுக்கு தயங்குவ, உன் லிஸ்ட் என்ன இருக்கோ கொடுத்துட்டு நான் போய் வாங்கிட்டு வந்து வைக்கிறேன். இவரு போய் வைக்கிறாரு, இவரோட சர்வெண்ட் கூட கிடையாது, நான் போய் வாங்கிட்டு வந்து வைக்கிறேன். பக்கத்துல போயிட்டு கிளவி இருப்பான், என் கிளவி பையன் வந்து ஜிஹாதுக்கு போயிருக்கான், அவனுக்கு ஞாபகம் வருதா, லெட்டர் எழுதணுமா சொல்லு, நான் லெட்டர் எழுதி தரேன் அப்படின்னு உமர் எழுதி கொடுத்துட்டு இருப்பாரு. அங்க போயிட்டு, என் சிஸ்டர் உனக்கு வேற ஏதாவது வேணுமா வாங்கிட்டு வரணுமா, உனக்கு இது வேணுமா அது வேணுமா, இதெல்லாம் ஒரு பர்சனல் டைம்ல பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் வந்து உமர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு நாள் ஒரு சஹாபி சொல்றாரு, நான் உமரை பார்த்தேன், ரொம்ப ஒரு டென்ஷனா இருந்தது, அவரு கவலையா இருந்தது, அவரு முகத்தை பார்த்தா, யா அமீருல் மூமினின், என்ன ஆச்சு, ஏன் இப்படி நீங்க கஷ்டத்துல இருக்கீங்க, ஒரு ஏதோ கவலையில இருக்கீங்களே, என்னாச்சு அமீருல் மூமினின் அப்படின்னா, நம்ம பைத்துல் மால்ல இருந்து ஒரு ஒட்டகம் காண போச்சியா, அந்த ஒட்டகத்தை தேட தான் நான் ஓடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. ஒரு ஒட்டகத்தோட வேல்யூ எங்க, ரோம் பர்ஷியா நாட்டுல இருந்து வந்த, உலகத்துல இருந்து வந்த அந்த தங்க காசுகள்லாம் எங்க இருக்கு, அதெல்லாம் இதுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. சோ அவங்க சொல்றாங்க, சரி அமீருல் மூமினின், அது ஓகே, யாராவது நீங்க அனுப்ப வேண்டியது தானே அப்படின்னா, ஏன்பா இந்த ஒட்டகத்துல வந்து எத்தனை பேர் பெனிஃபிட் ஆவாங்கன்னு தெரியுமா, அந்த ஒரு ஒட்டகத்தை வச்சு, அந்த பெனிஃபிட் ஆகலைன்னா அல்லாஹ் என்னதான் கேள்வி கேட்பான், அதனால நான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு உமர்.
நம்ம இந்த காலத்துல பாத்தீங்கன்னா பில்லியனர்ஸ் இருக்காங்க, பில்லியனர்ஸ். இப்ப நம்ம அம்பானி எடுத்துக்கோங்களேன், அம்பானி எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. அவன் எப்படி வந்து காசை வந்து வீணாக்கிட்டு இருக்கான். அந்த காசுல ஒரு சின்ன பர்சன்டேஜ் அவன் வந்து யாருக்காவது ஒரு கொடுத்தானா, ஒரு ஊர்ல 1000 2000 ஃபேமிலிஸ் வந்து லைஃப் பூரா வேலை செய்யாம அவங்க போயிச்சுக்கலாம். ஏன்னா அவங்க மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் 10,000 15,000 ருபீஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி ஃபேமிலிஸ் சாப்பாடு எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. அவங்க வந்து லைஃப் டைம் கூட thousands ஆஃப் ஃபேமிலிஸ் அப்படியே உட்காரலாம். அவன் பண்ற செலவு. இங்க இவர் வந்து பைத்துல் மால்ல இருந்து ஒரு ஒட்டகம் காணா போச்சு அப்படிங்கிறது அல்லாஹ் கேள்வி கேட்பான், அதுல இருந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறாரு. ஆனா நம்ம முஸ்லீம்களே நிறைய பேர் வந்து ஜக்காத்து கொடுக்காம இருக்காங்க. என்னன்னு கேட்டா, நான் வீடு வாங்கியிருக்கேன், லோன்ல இருக்கு வீடு அப்படின்னு சொல்லிட்டு லூப் ஹோலை கண்டுபிடிச்சு அந்த மாதிரி ஷரியால இல்லாத ஒரு விஷயத்த வச்சு நான் வந்து இந்த வீடு லோன்ல வாங்கியிருக்கேன், ஸோ அந்த லோனுக்கு ஜக்காத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு ஜக்காத்து கொடுக்காம நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி உலகத்துல அந்த மாதிரி ஒருத்தர் வாழ்ந்து காட்டினாரு உமர். ஒரு நாள் உமர் ரதிலாம் வந்து அழுதுட்டு இருக்காரு. அழுதுன்னு இருக்க போது, யா உமரே ஏன் அழுதுட்டு இருக்கீங்க அப்படிங்கன்னா, நீ கேட்பப்பா கேள்வி, அங்க நைல் யூஃப்ரட்ஸ் ரிவர் இருக்கு, அந்த ஓரமா ஒரு நாய் வந்து தண்ணி குடிக்காம செத்து போச்சுன்னா கூட அல்லாஹ் என்னதான் கேட்பான். அதை நினைச்சு எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறாரு. அந்த நாயை நினைச்சு இவரு வருத்தப்பட்டு ஒரு வேலை செத்துருமோ நாய் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு உமர் வந்து அழுதுட்டு இருக்காரு. ஒரு ஃபேமஸான இன்சிடென்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். உமர் ரதியல்லாஹு வந்து அவர் ஃப்ரீ டைம்ல நைட்ல வந்து பேட்ரோல் பண்ணிட்டு இருப்பாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது. அவர் நைட் டைம்ல என்ன பண்ணுவாருன்னா, பேட்ரோலிங் பண்ணிட்டு இருப்பாரு ஸ்ட்ரீட்ஸ். யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்கா, சேஃப்டி இஷ்யூ இருக்கா அப்படின்னு. உமர் ரதியல்லாஹுவோட பீக்கல் எப்படி இருந்ததுன்னா, அவங்க வந்து மதீனால இருந்து ஏதோ ஒரு ஊர் இருந்தது, மறந்துட்டேன் பேர். அந்த ஊர் வரைக்கும் லேடிஸ் வந்து தனியா நடந்து போலாமா. கேரண்டி 100% யாருமே எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஒரு திருடன் வர மாட்டான், ஒருத்தரை வந்து உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டான். லேடிஸ் வந்து மதீனால இருந்து அது வரைக்கும் எவ்வளவோ நாள் பயணம் தனியா போலாமா. அந்த மாதிரி ஒரு ஆட்சி அமைச்சவர் உமர். அது நைட் நேரத்துல போயிட்டு இவர் தனியா பார்த்துட்டு இருப்பாரு, அங்கங்க இங்க என்ன பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நாள் பேட்ரோலிங் பண்ணிட்டு இருக்க போது ஒரு வீட்டுல இருந்து சத்தம் வந்துட்டு இருக்கு அவருக்கு. குழந்தைங்க அழுதுட்டு இருக்காங்க, ரொம்ப நேரம் அழுதுட்டு இருக்காங்க குழந்தைங்க. வீடு கதவு தட்டுறாரு போய் உமர் ரதியல்லாஹு அவங்க தட்டிட்டு, ஏமா சகோதரியே என்னாச்சு, ஏன் குழந்தைங்க அழுகுறாங்க அப்படின்னு கேட்டா, குழந்தைங்க சாப்பிடல, ரொம்ப நாளா பசியோட இருக்காங்க, பசியோட இருக்கிறதுனால அவங்க வந்து நான் சமாதானப்படுத்த பாக்குறேன், பட் கேட்க மாட்டேங்கிறாங்க, தூங்க மாட்டேங்கிறாங்க, தூக்கம் வராம அழுதுட்டு இருக்காங்க, பசியோட இருக்காங்க அப்படின்னா. அப்போ ஏமா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கே, நீ போய் அமீருல் முஃமினீன் கிட்ட சொல்ல வேண்டியதாங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அவன் பேரை என்கிட்ட சொல்லாதீங்க, அவனை வந்து நான் அல்லாஹ் கிட்ட ஆகிரத்துல நீ கேட்பேன், என்ன பண்ண நீ அப்படின்னு. அப்படியே அவர் வந்து கத்தி கத்தி அழுவ ஆரம்பிச்சிடுறாரு. ஆமா, உமர் உங்க வீட்டுல நடக்கிறதுக்கும் அமீருல் மோமினுக்கும் என்ன எப்படிமா இதெல்லாம் அவருக்கு என்னமா தெரியுது உங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றா. என்ன தெரியலன்னா நம்ம தமிழ்ல சொல்லல, என்ன டேஷுக்கு நீ இது பண்ண அப்படின்னு, என்ன அதுக்காக நீ வந்து அவன் அமீருல் மோமினின் ஆனா அப்படின்னு கேக்குறான். அது கேட்டவொன்னு உமர் என்ன பண்றாரு, அங்க இருந்து ஓடுறாரு, ஸ்ட்ரெயிட்டா போய் பைத்துல் மால்ல இருந்து ஒரு மூட்டை கோதுமை மாவு, ஹனி, மற்ற இன்கிரீடியன்ஸ் அதெல்லாம் எல்லாத்தையும் தனி அவர் கையில எடுத்துட்டு ஓடி வர்றாரு. ஓடி வந்துட்டு வீட்டுல வந்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இன்கிரீடியன்ஸ் பண்ணி ஃபயர் லிட் பண்ணி அதில் வந்து அவர் சாப்பாடு செஞ்சு குழந்தைங்களுக்கு உணவு ஊட்டுறாங்க. உணவு ஊட்ட போது அந்த குழந்தைங்க சிரிக்கிறாங்க. சிரிச்சவொன்னே அந்த அம்மா சொல்றா, நீயாவது அமீருல் முஃமினீனா இருந்தா நல்லவனா இருந்திருப்பிய அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்த நீ நாளைக்கு வந்து நீ அமீருல் முஃமினீன் கிட்டே சொல்லு அப்படிங்கிறாரு உமர். எங்க இருப்பாரு அவருன்னா, பல இடத்துல இருப்பா, அங்க வா நீ அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி அமீருல் முஃமினீன் இருந்தாரு. நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன ஏதாவது நம்ம மக்கள் சின்ன சின்ன பதவி வந்துச்சுன்னா கூட அவனுக்கு பிடிக்க முடியாது, எங்க போச்சு அவன் என்ன. ஆனா அவங்க வந்து இந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்க, அல்லாஹ்வுடைய அச்சத்தோட வாழ்ந்திருக்காங்க எப்பவுமே. இந்த மாதிரி ஒரு பணிவு எதுக்காக, இதெல்லாம் ஆக்டிங் ஆகுது இல்ல. அவர் வந்து மாசத்துல ஒரு தடவை தான் கறி சாப்பிடுவாராம். எல்லா செல்வங்களும் அவர்கிட்ட இருக்கு. ஏன் அமீருல் முஃமினீன் ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்கன்னா, என் நன்மை இந்த மாதிரி சாப்பிட்டது கிடையாது, மாசத்துல ஒரு தடவை தான் என் நண்பன் சாப்பிட்டான். யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் அந்த மாதிரி சாப்பிட போது அவனை விட்டு நான்லாம் இங்க சாப்பிட முடியாது, நாங்க சேர்ந்த ஜன்னத்துல சாப்பிடுவோம் ஒண்ணா அப்படிங்கிறாரு. ஸோ கறி சாப்பிடுறது தப்பு கிடையாது. அவர் வந்து அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல இருக்கிற அந்த அன்புக்காக என்ன சொல்றாரு, என்னால இங்க சாப்பிட முடியல, உள்ள இறங்காது. நிறைய நம்ம வைஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் பண்ணுவாங்க. இந்த குழந்தைக்காக ஏதாவது எடுத்து வச்சிட்டோம்னு அவங்க எடுத்து அதை சாப்பிட மாட்டாங்க. குழந்தைக்காக வச்சது, நான் அதை எடுக்க மாட்டேன் அப்படின்னு. அதை விட அதிகமான அன்பு அந்த ரசூல் மேல அவருக்கு. அவர் இல்லாம என்னால சாப்பிட முடியாது. அந்த மாதிரி வாழ்ந்த அந்த மாதிரி மக்களை நம்ம ஏன் ஃபாலோ பண்ணோம்னா, அவங்கதான் நம்மளுக்கு சுன்னத்தை கொடுக்குறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவர் டைம்ல ஜெருசலம் ஃபதா ஆச்சு. ஜெருசலம் வின் பண்ணாங்க. ஜெருசலம் வந்து முஸ்லிம்ஸ் கையில இருந்து போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் முஸ்லிம்ஸோட ரூல்ல ஜெருசலம் வின் பண்ண போது, இன்ஷா அல்லாஹ் அந்த டைம் கூடி சீக்கிரம் வரும், நமக்கு திருப்பி திருப்பி வரும் அது.
ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டைம் உமர் ரதிலான டைம்ல ஆகும்போது அந்த நாட்டு அரசு என்ன சொன்னா, உங்க ரூலர் வந்தாதான் அவன் கையில தான் நான் சாவி கொடுப்பேன் அப்படிங்கிறான். அவன் கையில தான் நான் சாவி கொடுப்பேன், அவங்க கூட்டுவாங்க அப்படிங்கிறான். சரின்னு உமருக்கு வந்து மெசேஜ் போச்சு. உமர் ரதிலானும் கிளம்பி வராரு. அவர் வரப்போது ஒட்டகத்துல வரப்போது அவரும் அவரோட சர்வெண்ட்டும் நடந்து வராங்க. அவர் சர்வெண்ட் சொல்ற, அமீருல் மோமினின், நான் நடந்து வரேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னா, நீ கொஞ்ச நேரம் நடக்கணும், நான் கொஞ்ச நேரம் நடக்கணும். இந்த மாதிரி தான் அல்லாஹ்வுடைய நபி செஞ்சது. நானும் அந்த மாதிரி தான் செய்வேன். இல்ல இது பிரச்சனை இல்லை, நான் நடக்கிறேன்னா முடியாது, அப்படிதான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி உமரோட எல்லாம் ஆர்கியூ பண்ண முடியாது. ஏன்னா உமரை பார்த்தாலே வந்து அப்படி திரும்பி பார்த்தோம்னா லேடிஸ் வந்து மிஸ்கேரேஜ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பயம் உமர்னா. சாதாரண மனுஷன் தான் ஆர்கியூ பண்ண. சரின்னு அவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஜெருசலம் பக்கத்துல இருக்கு. பக்கத்துல வரப்போது நம்ம அந்த ஸ்லேவோட டர்ன் மேல உட்கார்றதுக்கு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, ஸ்லேவு, இந்த அமீருல் மோமினின் வந்துருச்சு, கொஞ்ச தூரம் தான், ஏன் நான் இப்போ உட்கார விரும்பல, நீங்களும் உட்காருங்க, நல்லா இருக்காது நல்லா உட்காந்து போனா அப்படின்னா, நல்லா அவனை திட்டி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து போறாரு. போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற மக்கள் பாக்குறாங்க. பார்த்தோன்னா அவங்க வந்து மேல உட்கார்ந்துருந்தா உமர்னு சொல்லிட்டு உமரை வந்து எல்லாரும் அந்த மேல உட்கார்ந்தவனை வந்து எல்லாரும் வந்து கிரீட்டிங்ஸ் பண்ண ஆரம்பிக்காங்க. ஸ்டார்ட் டு கிரீட் ஹிம். அப்போ வந்து எல்லாரும் சஹாபாக்கள்லாம் சொன்னா, அவர் உமர் கிடையாது, அந்த ஒட்டகத்தை பிடிச்சிட்டு வர்றாரு, அவர் தான் உமர் அப்படிங்கிறாங்க. அப்படியே ஷாக் அவங்களுக்கு. ரோமை தோக்கடிச்சவன், பர்ஷாவை தோக்கடிச்சவன், ஜெருசலம் வந்து சர்வசாதாரணமா கான்கர் பண்ணவங்க, இப்படி வந்துட்டு இருக்காரு அப்படின்னு. சரி நான் பக்கத்துல போய் பார்த்தா, அவர் சரி ட்ரெஸ்ஸாவது நல்லா இருக்கும்னு பார்த்தா, அவர் அந்த ஒயிட் தோப்புல 14 பேச்சஸ் தைச்சிருக்கு. 14 பேட்ச் வச்சு பேட்சர் வச்சு தைச்சிருக்கான் ட்ரெஸ். சஹாபாக்கள்லாம் பெரிய ஷாக்கு. கூட்டு போயிட்டு தனியா, அமீருல் மோமினின், நீங்க வந்து ஓகே பைத்துல் மால்ல இருந்து எதுவுமே எடுக்க மாட்டீங்க, உங்களுக்கு இருக்கு அதுல எடுக்கணும்னு உங்களுக்கு அல்லாஹ்வே ரைட்ஸ் கொடுத்துருக்கோம், ஆனாலும் நீங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க. பட் இன்னைக்கு வந்து ஜெருசலமை ஃபதா பண்ணியிருக்கோம், அவங்க வந்து முஸ்லீமோட லீடரை பார்க்கணும்னு இது பண்றாங்க, நீங்க இப்படி வந்தீங்கன்னா அவன் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, ஏதாவது ரெஸ்பெக்ட் இருக்குமா அப்படிங்கிறோன்னா உமர் சொல்றாரு, நம்ம வந்து இது எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும், மறக்கக்கூடாது. நம்ம வந்து டெசர்ட்ல இருந்து அரப்ஸா இருந்தோம், ஒருத்தரும் கூட நம்மள மதிக்கல. நம்ம யாருன்னு கூட யாருக்குமே எந்த இதுவே கிடையாது. நம்ம செத்தாலும் யாருக்கும் எதுவும் கிடையாது, வாழ்ந்தாலும் எதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம டெசர்ட்ல இருக்கிற அரப்ஸ், நம்மள எவனும் வந்து கான்கரும் பண்ண மாட்டான், அவங்க லேண்ட்லயும் எடுக்க மாட்டான், நம்மள தனியா விட்டு விட்டான். ஏன்னா நம்ம வந்து டெசர்ட்ல இருக்கிற அரப்ஸ், படிப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது, நம்மளுக்கு வேல்யூ கிடையாது. நம்மளுக்கு வேல்யூ கொடுத்தது இஸ்லாம். நம்மளுக்கு வேல்யூ கொடுத்தது இஸ்லாம். இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் பிடிச்சோம்னா அதுக்கு ரீசன் வந்து இஸ்லாம் தான். நீங்க இஸ்லாமை தவிர வேலை எங்கேயாவது போயிட்டு ஆனர் ரெஸ்பெக்டை தேடினீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு ஆப்போசிட் தான் கிடைக்கும். என்ன ரெஸ்பெக்ட் ஆப்போசிட் என்ன சொல்லுவாங்க, அவமரியாதை, அதுதான் கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு. இன்னைக்கு காலத்துல அதான் போய் நடக்குது எல்லா இடத்துல. முஸ்லிம்ஸ் வந்து they are searching for respect outside of Islam, whereas respect is hidden in the sunnah of Rasulullah sallallahu alaihi wasallam. என்னைக்கு அதை முஸ்லீம் மறந்தானோ அன்னில இருந்து முஸ்லீமோட பவர் வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு உலகத்துல. ஏன்னா மக்கள் என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் இஸ் பெட்டர் தென் அஸ். அவங்களோட நடவடிக்கைகள், அவங்களோட வாழ்க்கை ஸ்டைல் வந்து நம்மளை விட சிறந்தது, அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். நம்ம வந்து கம்மியானவங்க, இஸ்லாம் கம்மியானது, சுன்னத்தெல்லாம் விட்டுரு, அந்த ஃபர்தை மட்டும் பிடிச்சிட்டு போதும். எப்போ அதை முஸ்லிம்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களோ இஸ்லாமோட டவுன்ஃபால் ஆரம்பிச்சிருச்சு. அந்த காலத்துல உமர் சொன்னார்ல, நீங்க வந்து இஸ்லாத்தை தவிர வேலை எங்கேயாவது தேடினீங்கன்னா மரியாதை, உங்களுக்கு அவமரியாதை தான் கிடைக்கும்னு. அது வந்து இப்போதான் ஆச்சு. அவங்க எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி எப்படி அந்த சுன்னத்தை பிடிச்சி சின்ன சின்ன விஷயத்துல வந்து உமர் நம்மளுக்கு அந்த எடுத்துக்காட்டா காட்டினாரு. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்லிட்டு வரேன், எல்லாம் நம்ம லைஃப்ல அப்ளிகபிள் தான். இந்த பணிவு, இந்த பொசிஷன் வந்தா எப்படி நம்ம வந்து மற்றவங்களை பார்க்கணும், இஸ்லாத்தை விட்டு நம்ம எப்பவுமே அல்லாவோட ரசூலோட சுன்னத்தை விட்டு விலகி எப்பவுமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உமர் தான் நம்மளுக்கு எடுத்துக்காட்டா காட்டினாரு. அதனாலதான் அவர் பீக்ல இருந்தார். அப்பேற்பட்ட உமர் என்ன ஆச்சு, ஒரு நாள் ஃபஜர் தொழுகையில வந்து குத்திட்டாங்க, கத்திய வச்சு குத்திட்டாங்க. வேற எவனா இருந்திருந்தா ஸ்பாட்ல செத்துருப்பாங்க. அந்த உமர் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷனா இருந்ததுனால 3 days சர்வை பண்ணாரு அவர். அந்த குத்துக்கு அப்புறம் சாவர நிலைமையில இருக்காரு. அலி ரதியல்லாஹு அன்ஹு வர்றாரு உள்ள, வந்துட்டு உமரோட மூஞ்சியை பார்த்து, டேய் மைட்டி உமர், உன் மூஞ்சில நான் கவலையை பாக்குறேன், பயத்தை பாக்குறேன், மரணம் வருதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டியா நீ அப்படின்னு கேட்கிறாரு அலி. மரணத்தினால நான் பயப்படல, மரணத்துக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆக போகுதுன்னு நினைச்சு நான் பயப்படுறேன் அப்படிங்கிறாரு. யார் அது? உமர் சொல்றாரு. யார் அந்த உமரு? சபையில எல்லாரும் முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, அப்துர் ரஹ்மான் பின் ஆஃப் ஃபில் ஜன்னா,
ஜுபைர் இப்னு அவ்வாம் ஃபில் ஜன்னா, சயீத் இப்னு ஸைத் ஃபில் ஜன்னா. 10 பேரோட பேர் சொன்னார் அன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரும் முன்னாடி சொன்னாரு. ஒரு நாள் பள்ளியில இருந்து வெளில வராரு, அபூபக்கரோட கையும் உமரோட கை பிடிச்சி அப்படி மேல தூக்கி சொல்றாரு, ஆகிரத் அன்னைக்கு நாங்க 3 பேரும் இந்த மாதிரி அல்லாஹ் எங்களை எழுப்புவான். we will be resurrected like this. எனக்கு நான் தான் வந்து கடைசி நபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, நான் தான் கடைசி நபி, எனக்கு அப்புறம் எந்த நபியும் கிடையாது. ஆனா அப்படி ஒரு நபி வந்திருந்தா அது உமரா தான் இருந்திருப்பான் அப்படின்னு சொன்ன உமர் வந்து என்ன சொல்றான், நான் வந்து மரணத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னு நினைச்சிட்டு பயந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. அது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாரு, அதுதான் உனக்கு பயனா? பயப்படாத உமரே, இந்த செவி வழியா நான் கேட்டிருக்கேன், உமரும் அபூபக்கரும் மூத்தவர்களுடைய ஜன்னத்துல மூத்தவர்களுடைய தலைவர்களா இருப்பாங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு. அதை என் மகன் ஹசன் கூட கேட்டான் அப்படிங்கிறாரு. நீ கேட்டியா? நீ கேட்டியா அலி அப்படிங்கிறா? ஆமா நான் கேட்டேன் அப்படிங்கிறோன்னா அவர் கொஞ்சம் இதாயிடுச்சு. அப்புறம் பையனை கூப்பிடுறாரு, அப்துல்லா பின் உமர். அப்துல்லா பின் உமர் வந்து மிகப்பெரிய சஹாபி, அவர் குர்ஆனை நல்ல புரிஞ்சவர், அவரு பெரிய சஹாபி, நிறைய இல்மு உடையவர். அவர் கூப்பிட்டு ஆயிஷா கிட்ட போ, ஆயிஷா கிட்ட போயிட்டு சொல்லு, உமர் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் அமைச்சிருக்காரு. அமீருல் முமினின் அனுப்பல, நான் இப்போ அமீருல் முமினின் கிடையாது, நான் சாவ போறேன் இப்போ, உமர் அமிச்சாருன்னு சொல்லு. அவருக்கு போய் ஆயிஷா கிட்ட சொல்லு, அந்த சகோதரன் இருக்கான், என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அங்க இருக்கான், அவன் பக்கத்துல எனக்கு தஃபன் செய்ய சொல்லணும், ரிக்வெஸ்ட் கேளு ஆயிஷா கிட்ட. அவர் ஒரு வார்த்தை சொன்னாருன்னா யாருக்கிட்டையும் கேட்க வேண்டிய பெர்மிஷனே கிடையாது. பட் அவர் அந்த ரெஸ்பெக்டை காட்டுறாரு. ஏன்னா அவங்க உம்முல் மூமினின், மூமின்களுடைய தாயார் அவர் ஆயிஷா. அந்த எப்படி அந்த ரெஸ்பெக்டை காட்டணுமோ அந்த மாதிரி ரெஸ்பெக்டை காட்டி அனுப்புறாரு. அவரு சொல்றாரு, போய் பெர்மிஷனை வாங்கு. அவங்க பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா நான் இறந்துருவேன்ல, இறந்ததுக்கு அப்புறம் இன்னொரு தடவை போய் பெர்மிஷன் கேளு. ஏன்னா இப்போ நான் வந்து இந்த மாதிரி நிலைமையில இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் என் மேல ரொம்ப பிட்டியா இருப்பாங்க, அந்த பிட்டிலாம் எனக்கு வேணாம். நான் மவுத் ஆனதுக்கு அப்புறம் போயிட்டு திருப்பி நீ இன்னொரு தடவை பர்மிஷன் கேட்கறேன், அப்போ அவங்க ஓகே சொன்னாங்கன்னா அப்போ என்னங்க தஃபன் செய்யுங்க அப்படிங்கிறாரு. அதே மாதிரி மவுத் ஆகுறாரு, அங்க போறாங்க, போயிட்டு அதே மாதிரி அவங்க பர்மிஷன் கேட்கறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, எனக்காக அந்த இடம்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், பட் உமர் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு அது சரியா தெரியல அவரோட ரிக்வஸ்ட் இது பண்றது, ஸோ நீங்க அவங்கள அங்கேயே தஃபன் செஞ்சிருங்க, ஓகே எனக்கு வேணாம் அந்த இடம் அப்படிங்கிறாங்க. சொன்ன உடனே அலி வந்து சொல்றாரு, இதை தான் அந்த உண்மையான நாவ் சொல்லிட்டே இருந்ததா, இந்த மாதிரி நாங்கள் 3 பேரும் வந்து சேர்ந்து அன்னைக்கு ரெசரெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியும் கண்டிப்பா நீ தான் இங்க வருவா, அது எப்படின்னு எனக்கு புரியல, இப்போதான் புரிஞ்சுது எனக்கு அப்படின்னு. சரி, அவர் சாவறதுக்கு முன்னாடி அடுத்த கலீஃபாவை தேர்ந்தெடுக்கணும். அடுத்த கலீஃபாவை தேர்ந்தெடுக்கிறதுக்காக அதுல வந்து 8 பேரை ஷார்ட் லிஸ்ட் ஆனாங்க. 8 பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆனாங்க. அதுல 7 பேர் ஆஷரா முபஷரா. அதாவது அந்த நான் இப்ப சொன்னல, அந்த ரசூலுல்லாஹி சொன்னாங்க இவங்க வந்து கண்டிப்பா ஜன்னத்துக்கு போனவங்க அப்படின்னு. ஸோ இவங்க வந்து அல்லாஹ்வுடைய பார்வையில இவங்களோட அந்தஸ்துவும் அதிகம், ஸ்டேட்டஸ் அதிகம் இந்த 8 பேருக்கு. ஸோ இவங்களை தவிர வேற யாராவது ஒரு மனுஷன் இவங்களோட சேர்ந்தவன் சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ எப்பவுமே இந்த கவர்னர் ஆக்கணும், ஹெட் ஆஃப் த ஸ்டேட் ஆகணும்னு இவங்கள தான் ஆக்குவாங்க ஜென்ரலா. ஸோ இப்போ அடுத்த ஹலிஃபாவும் ஆக்கணும் அப்படிங்கன்னா இந்த 7 பேர்ல இருந்து ஆக்கணும்னு சொல்லிட்டு அந்த 8 பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆனாங்க. அதுல 7 பேர் வந்து ஆஷரா முபஷரா +1 யாருன்னா அப்துல்லா பின் உமர். ஏன்னா அவரும் வந்து ஒரு நல்ல ஹிக்மத்தான சஹாபி, நிறைய நாலேஜ் உள்ளவர், ரொம்ப ரைச்சஸானவர். இப்னு உமர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அவரு ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்கல்ல, அவருடைய தம்பி அப்துல்லா பின் உமர் வந்து தம்பி அண்ணன் நினைக்கிறேன், ஸோ அண்ணனா இருக்கிறதுனால, மெஹரமா இருக்கிறதுனால ஹப்ஸாவோட வீட்டுல போய் அடிக்கடி இவர் தங்குவார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க போது. ஸோ கூடிய இருந்து இபாதத் செஞ்சு கூடிய இருந்து நிறைய ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் வாங்கிக்காரு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான சஹாபி அப்துல்லா பின் உமர். அவரோட பேர் கூட ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு. அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆனாலும் அவர் லிஸ்ட் வாங்குறாரு, சாவரன் நிலைமையில இருக்காரு. எடுத்துட்டு அப்துல்லா பின் உமரோட ஃபர்ஸ்ட் பேர் அடிக்கிறாரு, ஸ்ட்ரைக் இது கிடையாது, சயீத் பின் ஜெயித் ஸ்ட்ரைக். சயீத் பின் ஜெயித் வந்து அவரோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட். இவர் யாருன்னா, நம்ம இந்த கதை கேட்டிருப்பீங்களா, நம்ம உமர் முஸ்லீம் ஆக போது அவங்க சிஸ்டர் வீட்டுக்கு போனாங்க, அடிப்பாரு அவங்க பிரதர்ல, அதுதான் சயீத் பின் ஜெயித். சயீத் பின் ஜெயிதும் ஆஷரா முபஷரா இருக்காரு, சூரா தாஹா வந்தது. ஸோ இந்த 2 பேரையும் அடிச்சிடுறாரு. என்ன செத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றது, நெப்போட்டிசம் இல்ல வந்து உமர் வந்து பவர் யூஸ் பண்ணி ஃபேமிலி கொடுத்தா அதெல்லாம் வேணாம், என் பையன் வந்து நிம்மதியா வாழட்டும், என்னால வந்து இந்த பொறுப்பு நான் கொண்டு போனதே பெரிய விஷயம், என் பையன் நிம்மதியா வாழட்டும் அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு அந்த முதல்ல அந்த 2 பேரோட பேரை அடிச்சிடுறாரு. அடிச்சுட்டு என்ன சொல்ற, அந்த தகுதியானவங்க அந்த 6 பேர்ல தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு அவரு, இந்த 6 பேர்ல ஒருத்தர் தான் கலீஃபா ஆகணும். இந்த 6 பேருமே பத்தி அவருக்கு தெரியும், அவங்க வந்து லீடர்ஷிப் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா உண்மையான லீடர் வேணாம்னு தானே சொல்லுவான், பதவியை எடுக்க மாட்டான்னு தெரியும். அவர் என்ன சொல்றாரு, இந்த 6 பேருமே மறுத்தாங்கன்னா 6 பேரே கொன்று அப்படிங்கிறாங்க. இதை நான் அமீருல் முஃமினீனா சொல்றேன்,
எனக்கு அப்புறம் இந்த 6 பேரும் ஒத்துக்கலைன்னா 6 பேரையும் கொண்டுருங்க. அப்படி சொன்ன உடனே அவங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் புரியுது அந்த 6 பேருக்கு. ஓ ஓகே, அவர் வந்து இதை சும்மாதான் சொல்லல, எங்க 6 பேர்ல தான் ஒருத்தர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அவர் அடுத்த இதுக்கும் அவர் வந்து பேஸ் வச்சுட்டு போனாரு. இந்த மாதிரி உமர் இப்னு ஹத்தாபோட ஒரு விஷயமும் நம்ம பேசிட்டு போனோம்னா அதுல நம்மளுக்கு வந்து நிறைய லெசன்ஸ் வந்துட்டே இருக்கும். பார்க்க ஆள் எப்படி இருப்பாரு, அப்படியே பயங்கரமான ஹைட்டான ஆளா இருப்பாரு. அவர் அந்த என்ன சொல்றது, அருவாள் கத்தி வால் எடுத்து ஒரு ஸ்ட்ரைக்ல 10 தலை பறக்குமா. நம்மளால ஒரு தலை கூட பறக்க வைக்க முடியாது, தூக்கவே முடியாது. 10 தலை பறக்குமா அடிச்சாருன்னா ஒரு இது. அந்த மாதிரி அல்லாஹ் அவர் வச்சுனா. அதனால அப்பேற்பட்ட ஒருத்தர் வந்து இஸ்லாமுக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷம் கிடைச்சிருச்சு. அவர் வந்த உடனே என்ன சொன்னாரு, என்ன முஸ்லீம்களே நீங்க வந்து மறைஞ்சு இபாதத் செஞ்சுட்டு இருக்கீங்க, நம்ம என்ன இந்த பொய்யான விஷயமா பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டு இருக்கோம் ஒளிஞ்சு பண்றதுக்கு, எல்லாரும் முன்னாடி போய் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஃபாரூக் அப்படிங்கிற டைட்டில் கொடுக்குறாரு. ஹக்கையும் பாத்திலையும் வந்து செப்பரேட் பண்ணி காட்டிட்டாரு அவரு. உண்மையாவது ட்ரூத்ஃபுல்னஸையும் ஃபால்ஸ்ஹுட்டையும் தனித்தனியா பண்ணி காட்டினவர் ஃபாரூக் அப்படின்னு சொல்லிட்டு அன்னில இருந்து அவருக்கு டைட்டில் அந்த ஃபாரூக்ங்கிற டைட்டில் காட்டினார். உமர் ரலியல்லாஹு ஃபாரூக்னா உண்மைக்கும் தவறுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ண தெரிஞ்சவர், அதுதான் ஃபாரூக்ங்கிற டைட்டில் கிடைக்கும். அக்கன் பாதி. அதனாலதான் உமர் வந்து ரொம்ப ஜஸ்ட், அவர் ஜஸ்டிஸ்ல அவரோட பேர் வந்து. அதனாலதான் அவர் இருந்த இத்தனை சிஃபத்துல அவருக்கு என்ன சொல்றது, மக்கள் ரெக்கக்னைசேஷன் கொடுத்த சிஃபத் வந்து ஜஸ்டிஸ். அதனால அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லியிருக்காங்க, உங்களுடைய சபைகளை மஜ்லிஸ்களை உமருடைய ஜிக்கரை வச்சு அலங்கரிங்க. ஏன்னா உமருடைய ஜிக்கர் நடந்ததுன்னா அந்த சபையில அதலோட ஜிக்கர் நடக்கும். அதலோட ஜிக்கர் நடக்கும்னா அது அல்லாவோட ஜிக்கரு அங்க நடக்கும். அல்லாஹ் வந்து அங்க ரஹமத் அனுப்புவான் அப்படிங்கிறாங்க. அதல் வந்து அவ்வளோ அதல்ங்கிறது ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது அல்லாவுக்கு அவ்வளோ பிடிச்ச ஒரு குவாலிட்டி. எப்பவுமே நம்மளுக்கு இருக்க நம்ம வந்து நம்ம ஃபேமிலிக்குள்ள நம்மளுக்கு எந்த பவர் இருக்கோ, எந்த ஒரு விஷயத்துல அதெல்லாம் பவர் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வந்து ஜஸ்டா எக்ஸிக்யூட் பண்ணி காட்டணும். அதுக்கு தான் அந்த உமர் வந்து அந்த ஃபாரூக் அப்படிங்கிற அந்த டைட்டில் கொடுத்தாங்க. அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த சஹாபிக்களை இந்த மாதிரி ஃபாலோ. இப்போ நம்ம இவ்வளவு ஹதீஸ்கள் படிக்கிறோம், இப்போ சில ஹதீஸ்லாம் படிச்சா நமக்கு சிரிப்பா வருது. ஓ இதெல்லாம் நம்ம சர்வசாதாரணமா பண்ணிட்டு இருக்கோமே. நம்ம சில ஹதீஸ்லாம் படிப்ப சிரிக்கிறோம்ல, இப்படிலாம் நம்மலாம் இப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சிரிக்கிறோம் நம்ம. அதனாலதான் அந்த சஹாபிக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சிரிப்பாலாம் இருக்காது. அவங்களோட நேச்சரே இப்படிதான். போய் பேச மாட்டாங்க, இந்த மாதிரி சிரிக்க வைக்கிறதுக்காக போய் பேச மாட்டாங்க. பை நேச்சர் அவங்க வந்து இந்த மாதிரி அப்ரேட்னஸ் எல்லாம் தெரியும். அதனாலதான் சொல்லுவாங்க, இப்போ சஹாபிக்கள் இந்த உலகத்துல வந்தாங்கன்னா அவங்க ஆச்சரியப்படுவாங்களா நம்மளை பார்த்தா, இவங்க முஸ்லீமா அப்படின்னு கேட்பாங்க, இவங்கெல்லாம் முஸ்லீமா அப்படின்னு கேட்பாங்க அந்த சஹாபிக்கள்லாம். ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த சஹாபிகளை ஃபாலோ பண்ணி அவங்கள இருக்கிற அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணோம்னா டைரக்டா அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம வந்து அப்சர்வ் பண்றோம். நம்ம எப்போ ஹிதாயத் அங்கிருந்து வருது அப்படிங்கிறோம்னா இந்த ஹிதாயத்து இந்த வழியா தான் பாஸ் ஆகுது, சஹாபிக்கள் வழியா. முடிஞ்ச வரைக்கும் அந்த சஹாபிக்களை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணா அல்லாஹ் வந்து கண்டிப்பா அது வழியா தான் நம்மளுக்கு ஹிதாயத்தை கொடுப்பான். அல்லாஹ் நம்ம பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹ் நம்மளை வந்து ஈமானுடைய மௌத்தும் இஸ்லாமுடைய வாழ்க்கையும் கொடுப்பானாக. வாஹிர் தாவமா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.